இன்ஸ்டாகிராம் ஆப்ல உங்களுக்கு 18+ கண்டென்ட்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து சஜஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டில் வந்துருக்கும். அதில் நீங்கள் லெஸ் அப்படின்றத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் 18+ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து வரது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். அது நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் லெஸ்ட்டில் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து 18+ கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வரப்பையாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து 18+ கண்டென்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி சும்மா பார்த்துட்டு மட்டும் இருப்பீங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். லைக் பண்ணலன்னா வந்து ரெக்கமெண்ட் ஆகாது. நம்ம சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா 18+ கண்டென்ட் லைக் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு மட்டும் இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்ட் வந்து ஆகும். அதனால உங்களுக்கு வந்து 18+ கண்டென்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெஸ்ஸில் வந்து செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணுறப்ப 2-3 18+ கண்டென்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்க்காம ஸ்க்ரால் பண்ணிடணும். இதே எக்ஸ்ப்ளோர் பேஜில் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்காம பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்க்ரால் பண்ணிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 18+ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து வராமல் வந்து இருக்கும். நீங்கள் இதை லெஸ்ட்டில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் 18+ கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து வரப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் அது வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால உங்களுக்கு என்ன கண்டென்ட் வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இந்த 18+ கண்டென்ட் அப்படின்றது இன்ஸ்டாகிராமில் வரது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ செட்டிங்ஸ் நம்ம வந்து பண்ணுறது ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்காம வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து 18+ கண்டென்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து வராது. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து 18+ கண்டென்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.